55 வயசு தாண்டி, அதாவது 60 தொட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது நிறைய பேருக்கு. கரெக்டாக காலையில் ஒரு 3 மணிக்கு எழுந்திரிச்சிருவாங்க, தூக்கம் போயிடும். அதுக்கப்புறம் தூக்கமே வராது. என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, முடியவே முடியாது. அதில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, அது ரெகுலராக போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. சில பேர் என்னென்னா, அந்த சமயத்தில் முழிப்பு வந்ததுனால பல விஷயங்களை, பழைய இறந்த காலம் ஏன் இப்படி போச்சு, நம்ம வாழ்க்கை இப்படி போச்சு அப்படின்னு, எதிர்காலம் குறித்து ஒரு பயம், அப்புறம் கவலை, இது எல்லாம் அந்த டயத்தில் ஆக்கிரமிச்சுக்கும். அப்போ என்ன செய்கிறது? 3 மணிக்கு எப்படி சார் தூங்குறது அப்படின்னா, தூக்க மாத்திரை எடுத்துக்கிறதா, இல்லை என்ன டாக்டர்ஸை பார்க்குறது, எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, அது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது ஒரு வியாதியே இல்லை, அது ஒரு பிரச்சனையே இல்லை. வியாதி இருக்கலாம், வேறு எதாவது இருக்கலாம். ஆனால் இது ஒன்று நம்மளுடைய பயாலஜிக்கல் கிளாக் ஆஃப் த பாடி, உடம்போட அந்த பயாலஜிக்கல் கிளாக்கோட இது ஷிஃப்ட் ஆகுது. நீங்கள் ஏர்லி மார்னிங்லாம் உங்களுடைய உடம்பு அன்றைய வாழ்க்கைக்கு, அன்றைய செயல்களுக்கு தயாராகிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு சில மருத்துவ வல்லுநர்கள் சொல்கிறாங்க. சுகர் உள்ளவங்களுக்கு வர்றது அது வேறு, அந்த பிரச்சனை வேறு. பட் ரெகுலராக நல்ல ஓரளவுக்கு நார்மலாக இருக்கிறவங்களுக்கு 3 மணிக்கு எந்திரிச்சிடுறாங்க அப்படின்னா அது பயப்பட தேவையில்லை.